ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு என்னன்னா சாடின் வறுவல் செய்ய போறோம். நான் ஒரு சின்ன டின் சாடின் வாங்கியிருக்கேன். சின்ன டின் சாடின் கோழிச்சாப் சாடின் வாங்கினேன். ஸோ அந்த போட்டு நம்ம சாடின் வறுவல் செய்ய போறோம் இன்னைக்கு. ஓகே, கொஞ்சோண்டு கடுகு எடுத்துக்குங்க, கொஞ்சமா போடுங்க. கடுகு போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சமா வெங்காயம் போட்டுங்க. இது ஒரு வெங்காயம் தான், ஏன்னா சின்ன சாடின் தானே. கடுகு அள்ளி போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம் போட்டுட்டேன். இது பாத்தீங்கன்னா சிறுஞ்சீரகம் பெருஞ்சீரகமும் தாங்கிதுக்கு கொஞ்சம் 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 போட்டுக்கோங்க, நல்ல வாசனையா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு, நான் ஒரு 4 பூண்டு எடுத்து நல்லா இடிச்சிருக்கேன். 4 பூண்டு போட்டுக்கோங்க. அதையும் அதுக்கப்புறம் இஞ்சி சின்னோன்னு ஒரு பீஸ் எடுத்து இடிச்சிட்டேன். இஞ்சி இடிச்சிட்டேன். ஓகே, ஒரே ஒரு பூ, பட்டை இல்ல, பூ, ஒரே ஒரு பூ போடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை மிளகாய் ஒரு 4 மிளகாய் எடுத்து நான் கிள்ளி இருக்கேன். பட்டை மிளகாய். ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க ஒரு டின்னு சாடின்னு அதுல தண்ணி வந்து நான் கொஞ்சோண்டு சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா உடச்சி வச்சிருக்கேன். சாடினை போட்டுருங்க. இதுல சாடினை நான் உடச்சி வச்சுட்டேன் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட், சாடினை பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லித்தூள் அரை கரண்டியோட கொஞ்சம் குறைச்சிக்குங்க மல்லித்தூள். அப்புறம் பாத்தீங்கன்னா சிறுஞ்சீரகத்தூள், இதுல அரை கரண்டி கூட வேண்டாம், கொஞ்சமா அது பாருங்க, கொஞ்சமா சிறுஞ்சீரகத்தூள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கரண்டியில கொஞ்சமா, இந்த கரண்டியில பாருங்க கொஞ்சமா பெருஞ்சீரகத்தூள். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சாத்தூள், இந்த கரண்டியில அரை கரண்டி மஞ்சாத்தூள். கரண்டியில பாருங்க பட்டை மிளகாய் தூள் நிறைய எடுத்துட்டேன், 1.5 கரண்டி. இதுல 1.5 கரண்டி பட்டை மிளகாய் தூள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட்டுட்டு ஊசி மிளகா நான் ஒரு 4 மிளகா எடுத்து நேர கிழிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா, ஒரு கழுத்து மிளகா, ஓகேங்களா, போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு சாடின்னு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க, அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுங்க. உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்குங்க, பத்தலாம் அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், பாருங்களேன் நல்லா வறுத்து எடுத்தாச்சு சாடினை. இந்த மாதிரி வறுத்து எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்டே ரொம்ப வேற மாதிரி இருக்கும். இது சாடின் வறுவல், எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்கும். உங்களுக்கு வறுத்து எடுத்துட்டு கூட நீங்க எண்ணெய் வெளியாக்கிக்கலாம். எண்ணெயில வறுத்து எடுத்தாதான் இது ருசியா இருக்கும். ஓகே, சாடின் வறுவல் ரெடி. நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ